பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி வளாகம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாததால் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயிலானி. தற்போது தொடர்ந்து 9வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தூய்மை பணியாளர்கள் கடந்த 9 நாட்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சி மண்டலம் எண் 5 மற்றும் 6 கீழ் எண்ணுஎல்லம் திட்டத்திற்கு கீழாக மாநகராட்சியின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த அந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நேரடியாகவே அவர்களை பணியிலிருந்து நீக்குவதாகவும், தற்போது ஒப்பந்த அடிப்படையில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு கீழாக சென்று ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்பதாக தற்போது மாநகராட்சி அறிவுறுத்துவாகும். எனவே அதனை ஏற்க மறுத்து தங்களை திமுக அரசு ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் தங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்பதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புப்படி தங்களை பணி நிரந்தரம் என்பது செய்ய வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்னிறுத்தியும் ஒப்பந்த அடிப்படையில் தற்போது தனியார் மயப்படுத்தி ஒப்பந்த அடிப்படையில் இந்த தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான அந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், தங்களை மாநகராட்சியின் கீழாகவே நேரடியாக பணியாளராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் கடந்த 9 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் தொடர்ந்து மாநகராட்சி வளாகம் முன்பாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவர்கள் குடும்பத்தினுடன் போராட்டத்தை மேற்கொண்டு வருவதன் எதிரொலியால் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குப்பை சூழ்ந்து காணப்படுகிறது என்றால் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் குப்பைகள் என்பது தேங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தையில் மாநகராட்சியும் மாநகராட்சி அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஈடுபட்டார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் என்பது உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினமும் கூட நேற்று இரவு அமைச்சர் சேகர் பாபு தூய்மை பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையிலும் கூட உடன்பாடு எட்டப்படவில்லை. எனவே இன்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதற்கு இறுதியாக அவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று காலை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்காத காரணத்தினால் தற்போது அந்த மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது அமைச்சர் சேகர் பாபு வந்ததற்கு பிறகாக அவருடன் கலந்து ஆலோசித்து பதில் தெரிவிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலவுவதன் காரணமாக தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோம் என்பதாக தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் இன்னமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் அஜித்குமார் நேரடியாக காட்சிப்படுத்தினார். இது தொடர்பாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவர் நம்ம இடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ 9 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருது. இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மாநகராட்சியுடைய எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க? கடந்த காலங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்தது. நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன சொன்னாங்க? இன்று காலை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க? இதுல குறிப்பா கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, இது ஒற்றை கோரிக்கை தான். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற கோரிக்கைகள் 10-15 வருஷமா தொழிலாளிகள் வச்சுட்டு வராங்க. ஆனா இப்ப அந்த கோரிக்கையை 2ஆம் பட்சம் தான். இப்ப பிரதான கோரிக்கை ஒற்றை கோரிக்கை என்னன்னாக்கா, ஆல்ரெடி நாங்க எண்ணியுள்ளம் ஸ்டாஃப்ஸா வேலை செஞ்சுட்டு வந்தோம். 1ஆம் தேதியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தனியார்கிட்ட எங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நாங்க ஏற்கனவே இருந்த வேலையை கண்டினியூ பண்றதுக்கு, ஸ்டேட்டஸ் கோவா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும். அதுக்கு நீங்க அடிபணியணும். அது ஆக்சுவலா அந்த வேலையை மறுபடியும் என்கிட்ட கொடுங்கன்றாங்க. கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க இத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். 10-15 வருஷமா நாங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இப்ப கேட்கறது பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம் கிடையாது. ஏற்கனவே செய்த வேலையை மறுபடியும் என்கிட்ட கொடுங்கன்றதுதான். பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தைகள் போச்சு. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது போல ஜோன்ல எல்லா இடத்துலயுமே வார்டுகள்லாம் குப்பைகள் தேங்கிட்டே இருக்குதுன்றாங்க. குப்பைகள் தேங்கிறதுக்கு ஜனங்க காரணம் கிடையாது, தொழிலாளிகள் காரணம் கிடையாது. போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அந்த போராட்டத்துக்கு செவிசாய்க்காம இருக்கிற காரணத்தினால இவங்க இன்னும் வேலைக்கு போகாம இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வேலை கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அதை போய் கிளீன் பண்ணிடுவாங்க. அப்ப இவங்க வேலைக்கு போற வரைக்கும் அந்த குப்பைகள் தேங்கி வழிதான் செய்யும். அப்போ அவங்க சொல்லும் போது நம்ம தோழர்கள் என்ன, மக்களை கருத்தில் கொண்டு மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம வரட்டுத்தனமா இருக்கக்கூடாது, மக்களை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோழர்கள் எஸ்கே தோழரும் சுரேஷ் தோழரும் பேச்சுவார்த்தையில எங்க தொழிலாளிகள் சம்பளமே இல்லாம கூட 500 பேரா போயிட்டு அந்த குப்பைகளை சுத்தம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கு மேல என்ன செய்வது?
இவங்க குப்பை அள்ளாம இருக்கிறதுக்கு வந்து காரணம் இவங்க கிடையாது. ஸ்டேட் வந்து அதுக்கு ரிட்டர்னா இன்னும் எதுவும் சொல்லல, வந்து அள்ளுங்க இந்த தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லல, இந்த வேலையை நாங்கள் கண்டினியூ பண்றோம்னு சொல்லல. ஆனால் பேச்சுவார்த்தையில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு. அவங்களுடைய குறிக்கோள் முழுக்க முழுக்க பிரைவேட்டுக்கு எப்படியாவது இதை கொடுத்துடணுன்றது இருக்கு. தொழிலாளர்களுடைய நோக்கமும் சங்கங்களுடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த காரணத்து கொண்டும் இதை வந்து பின்வாங்கிடக்கூடாது, கட்டாயமா உறுதியோடு நிற்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ நைட்டு 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்களுக்குள்ள இன்டர்னலான மீட்டிங்ஸ் சேகர் பாபு சாரும் சரி, கமிஷனர் சாரும் சரி, மேயர் சாரும் சரி, மேயர் மேமும் சரி, எல்லாருமே சேர்ந்து பேச்சுவார்த்தையை அவங்கள இன்டர்னல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு அவங்க சொன்னது என்னன்னாக்கா நாளைக்கு மறுபடியும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு. இன்னைக்கு நடத்துற பேச்சுவார்த்தையில அவர் வந்து பிரசன்ட் ஆகல, சார் வந்து பிரசன்ட் ஆகல, மறுபடியும் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு போகுது. இதுல மக்கள் எந்த நேரத்திலும் என்ன ஆனாலும் சரி உறுதியோட நாங்க இருப்போம், எத்தனை நாட்கள் ஆனாலும். இப்ப ஆகஸ்ட் 15 வருது, 15க்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது வந்து ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. இப்ப அதுக்குள்ள முடிவு வரும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு படத்துல வந்து பேச்சுவார்த்தையில வந்து உடன்பாடு எட்டப்படாம இழுபறி நிலவிட்டு வருது. மற்றொரு புறத்துல மாநகராட்சி தரப்புல அறிவிக்கக்கூடியது பணியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணிக்கு திரும்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு விளம்பரமும் செய்யப்படுது. அது உண்மைதானா? எல்லா நேரத்திலும் எல்லா போராட்டங்களுமே நடத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. உண்மையை சொல்லணும், அப்படி இல்லைனாக்கா இதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு, இதை ஸ்பிளிட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது போராட்டத்தில். இப்போ தொழிலாளிகள் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக தான் ஆயிருக்காங்களே தவிர்த்து யாரும் குறையல. 2 ஜோன்ல கிட்டத்தட்ட 1953 தொழிலாளிகள்னாக்கா ஒட்டுமொத்த பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் போயிட்டு வருவாங்களே தவிர்த்து வேலைக்கு போறதுல கன்வின்ஸ் ஆகி யாரும் போல. எங்களுக்கு வந்த தகவல் படி நாங்கள் நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தபடி பக்கத்து வார்டில் இருக்கவங்கள கொண்டு போயிட்டு கம்பல் பண்ணி வேலை வாங்குறாங்க. அதுல நிறைய டிஸ்பியூட் வந்து அங்கேயே வேலை நிறுத்தம் நடக்குது. மற்ற ஜோன்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நாங்க வந்து கட்டாயமா இந்த நியாயமான கோரிக்கையை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு. அதனால அதுல எந்த விதத்திலையும் தொழிலாளிகள் பணிக்கு திரும்புகிறார்கள் என்ற அரசு தரப்பு வாதம் வந்து உண்மையானதல்ல, அது முற்றிலும் பொய்யானது. இன்னொரு புறத்துல வந்து பிரதான கோரிக்கையா கடந்த 15 ஆண்டுகளா வைக்கப்பட்டிருந்தது பணி நிரந்தரம் வேண்டும். தேர்தல் வாக்குறுதி 153 வந்து உள்ளாட்சி அமைப்புகள், அறநிலையத்துறை இது மாதிரி அரசு அலுவலகங்களுக்கு கீழே 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த பணியாளராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் உங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தது வந்து அது போன்ற தேர்தல் வாக்குறுதியை நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த கோரிக்கை எண்ணிலும் பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இவங்களை தனியார் மயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாரு, முந்தைய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. இப்போ அதுக்கு மாற்றாக இந்த செயல் செய்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? 9 நாள் கடந்து இன்றைக்கு 10வது நாள் நெருங்க போது இப்பயும் கூட அந்த தீர்வு, அதாவது உங்களுக்கான தீர்வை எட்ட நோக்கி நகர முடியாம தத்தளிக்கிறதுக்கான காரணம் என்ன? இழுபறி நடப்பதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சரி, இது வந்து ஒரு பர்சனை வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம பிளேம் பண்ண முடியாது. இதுல இது வந்து ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து பல கோணங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் இது சாதி ரீதியானதுனாக்கா, ஆமா சாதி ரீதியான ஒரு பார்வை உண்டு. இது வேற மக்கள், அதாவது டாக்டரோ இல்ல போலீஸ்காரர்களோ இல்ல மற்ற யாரோ ஒருத்தவங்க ஒரு பதவியில வகிக்கக்கூடியவங்க இந்த போராட்டம் நடத்திருந்தாங்கன்னா உடனே வந்து இந்த அரசு வந்து செவி சாய்ச்சிருக்கும். இப்ப சாதிய மனப்பான்மை இயல்பாவே இருக்கும், அது வந்து இயல்பானது, அது வந்து இருக்குது. 2வது வர்க்க ரீதியா பாத்தீங்கன்னாக்கா இவங்க கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் இருக்கிறாங்க. பணிகள்லயே பாத்தீங்கன்னா இழிவான பணின்னு மக்களால பார்க்கப்படக்கூடிய, சமூகத்தில் பார்க்கக்கூடிய தொழிலை வந்து செய்யக்கூடிய தொழிலாளிகளா இருக்காங்க, கடைமட்ட தொழிலாளிகளா இருக்காங்க. இப்ப வர்க்க ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இது பிரைவேடைசேஷன் மாத்துறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்ற முயற்சின்றது பொருத்தமானது கிடையாது. அது நடத்துறதுல வேற ஒரு விஷயத்துல கூட நடத்தலாம், அது கன்வின்சிங்கான பாயிண்ட் கொடுக்கலாம். ஆனா 15 வருஷமா உங்களே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய, எப்பயாவது நம்மளை வந்து நிரந்தரம் பண்ணிட மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கக்கூடிய, யாருமே கோடி ரூபாய் கொடுத்தா கூட செய்ய தயங்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய, மலமல்லக்கூடிய அந்த பேம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும். இறந்து போன விலங்குகள், நாய், பூனை தூக்குறதுக்கு வந்து இவங்க தான் இருந்திருக்காங்க. கொரோனா காலத்திலும் சரி, நிவர் புயல் காலத்திலும் சரி, எல்லா வெள்ளத்திலும் சரி நமக்காக வந்து நின்னது இவங்க தான். உயிருக்கு பயந்து நம்ம உள்ள இருந்த போது உயிரை கொடுத்து துணிஞ்சு மக்களை பாதுகாக்கிறதுக்காக நின்று தூய்மை பணி செய்தது இவங்க தான், முன்கள பணியாளர்கள். இப்ப அவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும், அவங்களுக்கு குறைந்தபட்ச கரிசனமாவது காட்டணும். அப்ப இந்த எல்லா பர்ஸ்பெக்டிவும் பார்க்க வேண்டியது, இண்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து பிளேம் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். நேரடியாக கெட்டும், அதாவது இவர்களது ஒற்றை கோரிக்கை என்பது 800 பணியாளர்களாக மாநகராட்சிக்கு கீழாக ஒப்பந்த அடிப்படையிலாக பணியாற்றி வருகிறோம். எனவே அந்த அடிப்படையில் தொடர்ந்து தாங்கள் மாநகராட்சிக்கு கீழாக பணியாற்றக்கூடிய அந்த அனுமதியை மாநகராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டும். அதுவரை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக அறிவித்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 9வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களின் இன்றைய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.